Hello students, welcome to Uma Maths Class 10 Samachir Syllabus, first chapter Relations and Functions. Now question number 6. Let A is equal to set of all x belongs to W such that x less than 2. Set builder formula கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி B set of all x belongs to natural number such that 1 less than x less than or equal to 4. இதுவும் set builder form. C மட்டும் roster formula கொடுத்திருக்காங்க. இது மூணு செட்டையும் வச்சு மூணு சப்டிவிஷன்ஸ் ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் A cross B union C equal to A cross B union A cross C. ரெண்டு ஆன்சர்ஸும் தனித்தனியாக கண்டுபிடிச்சு சேமாக வருதான்னு செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். ஸோ நம்மளோட A set is W whole numbers starts from 0. whole அப்படின்னா HOLE 0 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 0, 1, 2, 3 etc. அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, x is less than 2னு கொடுத்துருக்காங்க. கீழே கோடு கொடுக்கல அப்படின்னா இந்த நம்பரை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. கீழே ஒரு கோடு வந்திருந்தா இந்த நம்பரை இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த 2வை இன்க்ளூட் பண்ணாமல் 2க்கு கீழே இருக்கிற நம்பர்ஸ் 0, 1. ஸோ A is equal to 0, 1. அதே மாதிரி B set natural number starts from 1 and it lies between 1 and 4. அதில் 1க்கு 1 இன்க்ளூட் ஆகாது ஏன்னா இங்கே கீழே கோடு கொடுக்கல. 4 இன்க்ளூட் ஆகும் ஏன்னா கீழே கோடு போட்டிருக்காங்க. ஸோ என்ன நம்பர்ஸ் பிட்வீன் 1 and 4? B is equal to 2, 3, 4. 4 இன்க்ளூட் ஆயிருக்கு, 1 இன்க்ளூட் ஆகலை. அதேமாதிரி C செட் அவங்களே கொடுத்துட்டாங்க ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ மூணு சப்டிவிஷனில் இருக்கிற யூனியன் இன்டர்செக்ஷன் மட்டும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் Bயும் Cயும் ஜாயின் பண்ணி எழுதணும் பிகாஸ் யூனியன் கேட்டிருக்காங்க. ஸோ B யூனியன் C இங்கே இருக்குது. B செட்டில் 2, 3, 4, C செட்டில் 3, 5. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதணும்னா 2, 3, 4, 3, 5னு வரும். 3 ரிப்பீட் பண்ணக்கூடாது, அதனால் 2, 3, 4, 5. B யூனியன் C is 2, 3, 4, 5. இப்போது செகண்ட் சப்டிவிஷனில் B இன்டர்செக்ஷன் C கொடுத்துருக்காங்க. ஸோ அதே Bக்கும் Cக்கும் காமன் மட்டும் எடுத்து எழுதணும். இங்கே 2 இருக்குது, இங்கே இல்லை. 3 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 4 இங்கே இல்லை. ஸோ 3 மட்டும்தான் காமன். ஸோ B இன்டர்செக்ஷன் Cயில் 3 மட்டும் வரும். அடுத்த சப்டிவிஷனில் A யூனியன் B கேட்டிருக்காங்க. ஸோ A செட் 0, 1ஐயும் B செட் 2, 3, 4ஐயும் ஜாயின் பண்ணி எழுதணும். 0, 1, 2, 3, 4. ஸோ A யூனியன் B equal to 0, 1, 2, 3, 4. ஸோ எல்லா யூனியன் இன்டர்செக்ஷனும் கண்டுபிடிச்சிட்டோம். Now we will go for the subdivisions. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இதை ப்ரூவ் பண்ணணும். இதில் LHS என்ன இருக்குது, B யூனியன் C இருக்குது. B யூனியன் C நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். 2, 3, 4, 5. A செட்டை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், B யூனியன் செட்டை செகண்ட் எழுதணும். A செட் இஸ் 0, 1. ஸோ LHS A cross B union C. Replace your A by 0, 1. Replace your B union C by 2, 3, 4, 5. இப்போ இது ரெண்டோட கிராஸ் ப்ராடக்ட்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை செகண்ட் செட்டோட பேர் பண்ணி எழுதணும். 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. அதே மாதிரி அடுத்த எலிமெண்ட்டை பேர் பண்ணணும். 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. இதான் நம்மளோட LHS ஆன்சர், குவாலிட்டாஸ் ஈக்குவேஷன் 1. இப்போ RHSல என்ன கேட்குறாங்க, A cross B கண்டுபிடிக்கணும், A cross C கண்டுபிடிக்கணும். கிராஸ் ப்ராடக்ட் எப்பவுமே ஆர்டர்ட் பேரில் தான் வரும். அந்த ஆர்டர்ட் பேர் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எழுதணும் வித்தவுட் எனி ரெப்பிட்டேஷன். இப்போது A cross B, A cross C ரெண்டு செட்டோட யூனியன் வேணும். யூனியன் அப்படின்னா ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதுறது. ஸோ A cross Bயில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் எழுதிக்கணும். 0, 2, 0, 3, 0, 4. இந்த 0, 5 செகண்ட் செட்லேருந்து எழுதியிருக்கோம். அடுத்தது 1, 2, 1, 3, 1, 4. இந்த செகண்ட் செட்டில் 0, 5 மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். 0, 3 ஏற்கனவே இருக்குது. 1, 3 இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். 1, 3 ஏற்கனவே இருக்குது. 1, 5 ஏற்கனவே இருக்குது. ஸோ இப்போது இது RHS. இந்த RHS ஆன்சரும் இந்த LHS ஆன்சரும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணணும். 0, 2, 0, 3, 0, 4, 0, 5, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS. இப்போது செகண்ட் சப்டிவிஷன் LHSல A cross B intersection C இருக்குது. RHSல A cross B intersection A cross C இருக்குது. ரெண்டு ஆன்சரும் கண்டுபிடிச்சப்பறம் சேமான்னு செக் பண்ணணும். ஸோ B intersection C ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். B intersection C equal to 3. A cross LHS A cross
B intersection C. A வை replace பண்ணணும்னா A is equal to 0, 1. So 0, 1 cross B intersection C is 3. இப்போ இதுக்கு ordered pair cross product போட்டோம்னா இந்த first element ஓட second set ஓட first element 0, 3. அடுத்தது 1, 3. That's all. Now this is your first equation of second subdivision. இப்போ RHS or right hand side A cross B first கண்டுபிடிக்கணும். A cross B. Replace your A by 0, 1 cross B is 2, 3, 4. இப்போ இதுக்கு ordered pair எழுதணும்னா first element 0 கூட 2, 3, 4 மூணையும் pair பண்ணணும். So 0, 2, 0, 3, 0, 4. அடுத்தது second element 1, 2, 1, 3, 1, 4. இது உன்னோட A cross B. A cross B க்கு அப்புறம் A cross C வேணும். So A cross C is equal to A set is 0, 1 cross C set is 3, 5. இப்போ ordered pair first element 0 இங்கே 3 and 5. So 0, 3, 0, 5. அடுத்தது 1, 1, 3, 1, 5. இது உன்னோட A cross C. இப்போ இந்த ரெண்டு ஆன்சர்ஸ்க்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுலேயும் எதெல்லாம் காமன் பார்க்கணும். 0, 2 இங்கே இல்லை, 0, 3 இங்கே இருக்குது, 0, 4 இங்கே இல்லை, 1, 2 இங்கே இல்லை, 1, 3 இங்கேயும் இருக்குது, 1, 4 இங்கே இல்லை. ஸோ A cross B intersection A cross C is equal to 0, 3 and 1, 3. 0, 3 and 1, 3. This is your RHS answer. Call it as equation 2. இப்போ LHS answer RHS answer same இருக்கு. So from 1 and 2 LHS is A cross B intersection C is equal to RHS is A cross B intersection A cross C. Now third subdivision A union B cross C நம்மளோட LHS. RHSல A cross C B cross C கண்டுபிடிச்சு ரெண்டுக்கு யூனியன் போடணும். So A union B ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். 0, 1, 2, 3, 4. C is 3, 5. இது ரெண்டுக்கு cross product. So third subdivision ஓட LHS A union B cross C. A union B is 0, 1, 2, 3, 4 cross C set is 3, 5. இப்போ இதுக்கு cross product 0 கூட 3 and 5 pair பண்ணணும். 0, 3, 0, 5. அடுத்தது 1 கூட 1, 3, 1, 5. அடுத்தது 2 கூட 2, 3, 2, 5. அடுத்தது 3 கூட 3, 3, 3, 5. Next 4 கூட 4, 3, 4, 5. இது LHS answer. A union B cross C is LHS answer. Call it as equation 1. இப்போ RHSல A cross C வேணும். A cross C இங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை காப்பி பண்ணிக்கலாம். A cross C is equal to 0, 3, 0, 5. சப்போஸ் இது தனி சப்டிவிஷனாக கேட்டால் திரும்ப ஒரு தடவை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஆல்ரெடி இதே சம்மில் கேட்டிருக்கறனால we can copy it. அடுத்தது B cross C வேணும். B cross C is equal to B set is 2, 3, 4 cross C set is 3, 5. So இதனோட cross product 2, 3, 2, 5 comma 3, 3, 3, 5 comma 4, 3, 4, 5. இப்போ A cross C க்கும் B cross C க்கும் யூனியன் கண்டுபிடிக்கிறோம். So A cross C union B cross C is equal to A cross C ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கலாம்.
0 3 0 5 1 3 1 5 0 3 0 5 1 3 1 5 இது கூட B cross here join பண்ணோம்னா 2 3 already எழுதல so 2 3 2 5 3 3 எழுதல 2 5 3 3 3 5 எழுதல 4 3 எழுதல 4 5 so 3 5 4 3 4 5 இது second equation. இப்போ first equationையும் second equationையும் check பண்ணணும் 0 3 0 5 0 3 0 5 1 3 1 5 1 3 1 5 2 3 2 5 2 3 2 5 3 3 3 5 3 3 3 5 4 3 4 5 so from 1 and 2 LHS is equal to RHS from 1 and 2 A union B cross C is equal to A cross B union B cross C.